வெளிப்படுத்துதல் வசனமாக பாவ நிவாரண நாள் ஜூன் 27. எரிந்த பூமி. வலுசர்பமானது தான் பூமியிலே தள்ளப்பட்டதை அறிந்து அந்த ஆண் பிள்ளையை பெற்ற ஸ்திரீயை துன்பப்படுத்தினது. வெளிப்படுத்துதல் 12:13. சிலுவையில் கிறிஸ்து வெற்றி பெற்றது பிசாசை மிகுந்த கோபம் கொள்ளச் செய்ததாக நேற்றைய வசனம் குறிப்பிட்டது. அவன் மூர்க்கம் கொண்டான். அதற்கு காரணம் இல்லாமல் இல்லை. தன்னுடைய மிகப்பெரிய வெற்றி என அவன் கருதின ஒரு நிகழ்வானது வெளிப்படையாக அவனுக்கு மிகப்பெரிய தோல்வியானது. அவனுடைய இறுதி அழிவை அறிவித்தது. ஆனால் பிசாசால் அந்த ஆண் பிள்ளையை தொடர்ந்து பின்தொடர முடியாததால் வெளிப்படுத்துதல் 12:5 அவர் கிறிஸ்துவுக்கு நெருக்கமான ஸ்திரீ ஆகிய அவருடைய சபையை பின்தொடர தொடங்கினான். இவ்வாறுதான் அவன் தேவனை அதிகம் புண்படுத்துகிறான். கிறிஸ்து மனிதர்களுக்கு இரட்சிப்பை அருளி தம் அன்பை வெளிப்படுத்தினார். அந்த இரட்சிப்பை புறக்கணிக்கும்படி அவன் மனிதர்களை தூண்டும் போதெல்லாம் அந்த தியாக பலி பயனற்றதாகிறது. கிறிஸ்து மரித்து உயிர் தெழுந்து 3.5 ஆண்டுகளுக்கு பிறகு எருசலேமில் உள்ள சபைக்கு மிகுந்த துன்பம் உண்டாயிற்று. அப்போஸ்தலர் 8:1. இயேசுவோடு இருந்த அப்போஸ்தலர்களில் யோவானை தவிர மற்ற அனைவரும் கிபி 1ஆம் நூற்றாண்டிலேயே இரத்த சாட்சியாக கொல்லப்பட்டார்கள். பவுல் அப்போஸ்தலனும் கொல்லப்பட்டார். பேதுருவையும் பவுலையும் கொன்றதாக கருதப்படுகிற நீரோ மன்னன் தேசம் முழுவதிலும் கிறிஸ்தவர்களை உபத்திரவப்படுத்தினான். அவனுக்கு பிறகு வந்த மன்னர்களும் அப்படியே செய்தார்கள். இவ்வாறு நடக்கும் என கிறிஸ்து தம் சீடர்களை எச்சரித்திருந்தார். லூக்கா 21:12, யோவான் 15:20. இன்றைய வசனத்தை எடுத்துக்கொண்டால் அந்த உபத்திரவங்களுக்கு பின்னால் முக்கிய காரணமாக இருப்பது யார்? இருண்ட காலங்களில் போப்பு மார்க்கம்தான் கிறிஸ்தவர்களை முக்கியமாக துன்படுத்தியதென பார்த்தோம். ஆனால் இந்த சமயத்தில் ரோம சாம்ராஜ்யம் ஒரு அஞ்ஞான தேசமாக இருந்தது. முந்தைய சாம்ராஜ்யங்களில் காணப்பட்ட பல தெய்வ வணக்கங்களும் சிற்றின்ப சடங்காச்சாரங்களும் காணப்பட்டன. ஆனாலும் கூட இதே ரோம வல்லமையை, அதன் ஆரம்பகால அஞ்ஞான முறையை கிறிஸ்துவின் சபையை தாக்குவதற்கு சாத்தான் பயன்படுத்தினான். இந்த உண்மையை தானியேல் தீர்க்க தரிசனமாக சொல்லியிருக்கிறார். 4ஆம் மிருகம் கெடியும் பயங்கரமும் மகா பலத்ததுமாயிருந்தது. அதற்கு பெரிய இருப்பு பற்கள் இருந்தது. அது நொறுக்கி பட்சித்து மீதியானதை தன் கால்களால் மிதித்து போட்டது. தானியேல் 7:7. பூமியிலே உண்டாகும் 4ஆம் ராஜ்யந்தான் அஞ்ஞான ரோம். வசனம் 23. இத்தகைய சித்தரிப்பானது கிறிஸ்தவர்களை அஞ்ஞான ரோம் மிருகத்தனமாக உபத்திரவப்படுத்தியதற்கு முற்றிலும் பொருந்துகிறது. சாத்தான் வலுசர்ப்பமாக செயல்பட்ட சமயத்திலும் கூட தனது வன்முறை, வெறுப்பு, இரக்கமற்ற தன்மை எதையும் வெளிக்காட்டாமல் இருக்கவில்லை. ஆனால் அவன் எந்த அளவிற்கு மக்களை இரத்த சாட்சியாக கொன்றானோ அந்த அளவுக்கு அவர்கள் அதிகமாக வளர்ந்தார்கள். கிறிஸ்தவ விசுவாசத்திற்கு ஆதரவாக பேசின டெர்ட்டுலியன் சொன்னது போல், இரத்த சாட்சிகளின் இரத்தம் சபையின் விதையாக இருக்கிறது. அதனால் சாத்தான் தன் தந்திரங்களை மாற்றிக்கொண்டான். சேனைகளின் கர்த்தாவே, உபத்திரவம் வரும்போது நித்திய நற்செய்தியை உலகம் முழுவதும் அறிவித்து உமக்காக நிற்பதற்கு எனக்கு பலந்தாரும். அதிகாராய்ச்சிக்கு யோவான் 15:20, 1 கொரிந்தியர் 1:17, எபிரேயர் 2:14-15. ஆமேன்.